வில்லேஜ் கரி சோறு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விவஸ், போன வீடியோவில் ஊருக்குள்ளே யாரும் இல்லாத நேரத்தில் கோழி கொடப்புல பூந்து நாட்டுக்கோழியை நான், வெட்டிக்கிளி, மாப்பிள்ளை 3 பேரும் திருடி கொண்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த கோழியை உரித்து நல்ல மசாலா தடவி நல்ல சுவையாக உரி சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறாங்க. உரி சிக்கன் என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. மேலே உரியை கட்டி விட்டு பானையில் கீழே நல்ல நெருப்பை போட்டு அதுக்கு மேலே அந்த கோழியை வச்சு சுவையாக சாப்பிட போகிறோம். வெட்டியிலே பாருங்க, அப்படியே முள்ளு கோழிய அப்படியே அமைக்கிற வேண்டியது. அதாவது மாங்காவை கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ருசி இருக்குமா? ஏன் மாப்பிள்ள? இப்போ நம்ம திருடிட்டு வந்தோம் ஒரு கோழி, அதுதான் ருசி. அதோட நீ ஒரு கோழியை திருந்த போய் கோழியை புடுறான்னா கோழி காரவலையே பிடிக்கிறா நீ மாப்பிள்ள. அதாவது நம்ம வெட்டிக்கிளி எங்க 1/2 மணி நேரமா காணுமே. நல்லா புடுறான்னா கோழிக்காரையும் சேர்த்து பிடிச்சிட்டு வராங்க. நல்லா இருந்துச்சா? டே, கோழி ஏதோ சத்தம் போடாம இருந்ததுனால தப்பிச்சேன். சத்தம் போட்டிருந்தானா தின்னு கட்டிருப்பாங்க. பார்த்துக்க, சருமடின்னு இது வரை வாங்கிருக்கியா? இன்னைக்கு பார்த்துருந்துருக்கலாம். புளி நல்லா நோண்டியல. இது வரைக்கும் எத்தனை பேர் புளி நோண்டிருப்பியா? ஏய், என்ன பாத்தியா அந்த கேள்வி கேட்குற? ஏன் மாப்பிள்ளைய பார்த்து கேட்க விடாதா? ஏன் மாப்பிள்ள வயசுல என்ன சின்னவன் என்ன கேள்வி கேட்கறான்? நீங்க வாயை அடைக்கிட்டு கம்மனு உட்காந்துருக்கீல. உனக்கு முத குடியா நோண்டி புதைச்சிருவோம் பாத்துக்க. இல்ல, மாப்பிளைக்கு பார்த்தா புளி அவங்க தான் யாருக்கும் நோண்டி இருக்காங்க மாட்டாங்க. ஆறு இல்லாம கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு மாப்பிள்ள. சிறு ஆயுதத்தை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கம்ப ஊன்றது. திருட்டு கோழின்னு சொல்லாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், நீ வாயை அடைக்கிட்டுறா, நீயே காமிச்சு விட்டுறப்பல இருக்கு கோழி கோழின்ட்டு. அப்படியே நோண்டினா நைட்டு 12 மணி ஆயிரம், நம்ம சாப்பிட்டு போன மாதிரி தான். நைட்டு 12 மணி ஆனாலும் இந்த கோழியை சுட்டு திங்காம நம்ம தூங்க போறதே கிடையாது. அப்பா, ஒரு குழி நோண்டுறதுக்குள்ளேயே இங்க இடுப்பை பிடிச்சிக்கிச்சு. ஏமாப்ல, உங்க வயசுக்கெல்லாம் இடுப்பு பிடிச்சிருக்கா இல்லையா? கண்ணனை பார்த்தா தெரியல எவ்வளவு புளி நோண்டி இருப்பாப்புலன்னு. கட்டிக்கலே, சீக்கிரம் ஓடி போய் கட்டிக்க போய் எடுத்துட்டு சீக்கிரம் முடியும். கடைசி கடைசின்னு முடிச்சு போற பாரு, உன்னை 4 பேர் தூக்குவாங்க பாரு. அன்னைக்கு இதுதான், இது உள்ளார வச்சு தான் கூட ஆற்றுக்குள்ளே திறப்பாங்க. கரெக்ட். அதனால் இந்த பானைக்கு ஒரு மரியாதை செலுத்துருவோம். இதில் கோழியை போட்டு காடை இருக்குது, கருவாடு இருக்குது. சாமி, இந்த கதையை என்ன கோழி இருக்குது, கோழி 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 சுட்ட கோழி. எவ்வளோ பெரிய அனுபவம் பார்த்தீங்களா? இந்த ஐடியா கொடுத்தது, இந்த மாதிரி நம்ம சுட்டு சாப்பிடணுங்கிற ஒரு பாருங்க எப்படி கட்டியிருக்காரு உரி. ஒரு இடமா 2 இடமா எவ்வளோ ஹீட்டு ஏறினாலும் இது வந்து உரி உழுகாது கீழே. வெட்டிக்கிளி, இன்னைக்கு சுட்ட கோழியை ஒரு வெட்ட போகிறோம். இந்த ஒரு 2 மட்டும் இது போல் அங்கே வரது 4 பவர். போங்க போ. தலையை மட்டும் அறுத்து அப்படியே மாப்பிள்ளை அப்படியே உரிக்கிறாரு. வெந்நீர்லாம் சுட வச்சுலாம் உரிக்கல, அப்படியே உரிக்கிறாரு. ஏன் மாப்பிள்ளை? ஆமாம், இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களை போடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உரிய கட்டி ஆதிவாசிகள் போல் நாம் இந்த மாதிரி கட்டை போட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ, பத்துதா? பத்துது லைட்டாக பத்துது. அப்படியே எடுத்து வைங்க ஒன்றொன்னா. இருட்டும் போச்சு. இதுக்கப்புறம் இந்த கோழியை சுட்டு சுவையாக சாப்பிட போகிறோம். நம்ம திருட்டு மாங்காவும் தான் நல்லாயிருக்கும். அது பொம்பளை ஆளுங்க சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருட்டு கோழி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எது இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். எல்லா ஏரியாலையும் கோழி திருடி பழங்க. அதை அடுத்த விட்டது இல்லை. கோழி திருடி திங்கும் போது 400 ரூபா போச்சுல்ல. பகல் ஃபுல்லாக பிளான் போட்டு இந்த கோழியை சமைச்சு எடுக்கிறதுக்குள்ள ஓ மை காட் இருட்டே போச்சு.
இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு உணவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா மாப்பிள்ள? உங்கள் பங்குக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். உணவே இல்லைன்னா பட்னியாக கிடக்கணும். ஆஹா, இந்த குளிர் டைமில் இந்த மாதிரி ஃபயர் கேம்ப் மாதிரி இருக்குது போட்டு அப்படியே கதகதப்பாக இருக்கிறது. எல்லா விஷயமும் நான் பார்த்துக்கிறேன். இந்த எரிய விடுறது, கோழியை எடுத்து மேலே போடுறது, இந்த விஷயமத்தை நான் பார்த்துக்கிறேன். சரியா? நல்லா பானை காஞ்சிருச்சுங்க. எண்ணெயை ஊத்துறோம். வெட்டுக்கலையே எங்க சிக்கல்லாம் எடுத்து வந்துட்டியா இல்லையாப்பா? இந்த இருக்கு கையில. மசாலா நல்லா குழப்பி வச்சுருந்த சிக்கனை வந்து சட்டியில் போடுறோம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதில் போடுறோம். தமிழ்நாட்டில் வந்து சிக்கனை வந்து சுட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சுடுறீங்க பார்த்தீங்களா? எங்கே சைனீஸில் இருந்துட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு மாஸ்டராக இருந்துட்டு. என்ன மாப்பிள? நான் தானே. சைனாவில் எதுவும் மாஸ்டராக இருந்தீங்களா? சென்ட்ரல் ஜெயிலில். சென்ட்ரல் ஜெயிலில் மாஸ்டராக இருந்தீங்களா? இதாலமா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தாங்க. அது ரைட்டு. நல்ல கிளறுங்க. நல்ல சூப்பர் சூப்பர். அடடடடடா. திருட்டு கோழியோட ருசி சத்தியமாக இப்போ தான் எனக்கு தெரியுது. சூப்பராக இருக்குங்க. ஆஹா, கட்டியிலே சாப்பிட்டு மாதம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லுங்க. கட்டிக்கல என்ன மூக்குல உரி சிக்கன். ஆஹா, உரி சிக்கன் தாங்க. செம்மங்க, சூப்பருங்க. அடாடாடாடாடாடா. மாப்பிள்ளை என்ன கடிக்கிறதுனா நக்குறாரு. கிட்டிக்கலையே உரி சிக்கன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏங்க காலையிலேருந்து ஓடி ஓடி யார்கிட்ட என்னென்ன மொத்து வாங்கி இந்த திருட்டுக்கோழியை பிடிச்சி வந்து நம்ம உரி சிக்கனை செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குன்னு அசால்ட்டாக சொல்லிட்டீங்களே. நல்லா ஆழமாக அழுத்தி சொல்லுங்க. நான் அடி வாங்கினது பார்த்தா இதுக்கு இன்னும் 4 அடி சேர்த்து வாங்க மாட்டாங்க. இந்த டேஸ்ட்டுக்கு 4 அடி சேர்த்து வாங்கலாம். சரி, நாளைக்கு 4 வீட்டுக்கு உள்ளே போ. என்ன விளக்கு 10 அடி கூட வாங்கி சேர்த்து. ஆமாம். அடாடாடா, வெட்டிக்கிளி சாப்பிட்றத பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு 4-5 கோழியை வந்து இன்னும் சுற்றுக்கலாம் போல இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு சிக்கனை உரி சிக்கனை சாப்பிட்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. நைட் டைம் ஆகிடுச்சு நாங்கள் பண்ணி இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ட பார்த்ததுனால சொல்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி உரி சிக்கன் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆஹா, மாப்பிளா, இவ்வளோ டேஸ்டா எப்படி இந்த சிக்கனை பண்ணீங்க? முதல் பாயிண்ட் மண்பானை. ரெண்டாவது தேங்காய் எண்ணெய். மூணாவது நாட்டுக்கோழி. ஆமாம். இந்த சிக்கன் பேர் என்ன? உரி சிக்கன். உரி அடிச்சு பார்த்துருக்கீல்ல? ஆமாம். கட்டி தொங்க விட்டு கலையாக்கா. ஆமாம். இங்கேருந்து ஓடி போய் அடிப்பாங்க. அதே போல் கட்டி தொங்க விட்டு. ஆமாம். எரியா விட்டு சமைச்சது தான் உரி சிக்கன். இது போல் வித்தியாசமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம வில்லேஜ் கரி சோறு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.